என் உடன் பணியாற்றிய இப்பொழுது பணியாற்றுகின்ற என் ஆசிரியர் சகோதரிகள் என்னின் ஒரு தாயாக சகோதரியாக என்னுடன் குடும்ப உணர்வுடன் பழகுகிறார்கள். என் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்னோடு கைகோர்த்து பணியாற்றும் என் சக ஆசிரியர்களுக்கு நன்றி. எனக்கு மாணவ செல்வங்கள் தான் உலகம். மாணவர்கள் இருப்பதால் தான் எனக்கு சம்பளம் அப்படிங்கிறத நான் எப்பயுமே உணர்ந்திருப்பேன். என்னைக்குமே அதை நினைச்சுட்டே இருப்பேன். அதை நினைச்சு என்னுடைய கடமையை சரிவர செஞ்சிருக்கேன். காலம் தவறாமை, ஒழுக்கம், கட்டுப்பாடு இவைகள் தான் எனக்கு பிடித்தவை. மாணவர்களே, நீங்கள் இந்த 3 பண்புகளையும் உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சா நீங்க நிச்சயமா உயர்நிலை அடையலாம். இந்த திருவிழாவுக்கு, அதாவது என்னுடைய பணி நிறைவு விழாவிற்கு நன்றி திருப்பலியில் என்னோடு இணைந்து எனக்காக ஜெயித்த அருட்சகோதரிகள் அனைவருக்கும், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு பூசையில கொயர் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை எப்போ பழகணும் அப்படின்னு சொன்னா, நேற்று நைட்டு 10:30 தான். நேற்று 10:30 மணிக்கு தான் என் பையன் ஊர்லேருந்து வந்தான், கோயம்புத்தூர்லேருந்து வந்தான். அதுக்கு முன்னாடி பழகிறதுக்கு நேரம் இல்லை. அந்த 10:30க்கு அவன் சாப்பிடலாம் கொள்ளல. உடனே பக்கத்தில் டீச்சர் இருக்காங்க, இன்னொரு டீச்சர் இருக்காங்க, தம்பி சொல்லி சொல்லலாம். அவங்க 3 பேரையும் அந்த 10 மணிக்கு மேலே அவங்கள வர சொல்லி ஒரே ஒரு ப்ராக்டிஸ். இன்னைக்கு ரொம்ப அழகாக பாருங்கப்பா, ரொம்ப அழகாக வாசித்தான். ஆக்னஸ் டீச்சர், யாஷிகா, சதீஷ், கேவிங் 4 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சி நன்கு நடைபெற உழைத்த என் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், இவ்வளவு நேரம் அமைதி காத்த மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப அமைதியாக இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தேன். சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், எனக்கு ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், அமைதியாக கடைசி வரைக்கும். நான் அதனால தான் எனக்கு முன்னாடியே பேச சொல்லிட்டாங்க. கடைசியில் பேசுனீங்கன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா பாவம் காலையில் 9 உட்காந்துருக்குறீங்க. உங்களை அங்கே நகரவே விடலை பாவம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக என்னோட இருந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த மாணவ செல்வங்களாகி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. எப்படி டீச்சரோ அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதை ஃபாதர் தான் போத்தணும். ஏன்னா ஃபாதர் ரொம்ப அனுபவிக்கிறாங்க இந்த குடும்பத்திலேருந்து, அன்பிய பொறுப்பாளர்ன்றதுனால. அதனால் 2 பேருக்கு சேர்ந்து, நானும் ஃபாதரும் சேர்ந்து, ஃபாதர் எனக்கு பங்கு ஃபாதர் திருநகரில், சிஸ்டர் ரோசரி எனக்கு சுப்பீரியராக இருந்தாங்க. ஃபாதருக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறாங்க, இருக்காங்க. எனக்கு அவங்க சுப்பீரியராக இருந்தாங்க. நான் அந்த ஹவுஸில் இருந்து ஃபாதர் என்னுடைய பங்கு ஃபாதர், சூப்பரான ஃபாதர். அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து, இவங்க 2 பேரோட அன்பையை சுவைச்சிருக்கிறதுனால 2 பேருக்கு சேர்ந்து கொண்டாட போகிறோம். மங்கள இசை முழங்கட்டும். அருமையான பிள்ளைங்க. நீங்கள் இங்கே வாங்க. கெவின், மேத்யூ கொடுத்து வச்ச. நான் ஒரு நாள் மேத்யூட்டே கேட்குறேன், உலகத்திலே செசார் டீச்சர் மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா மாதிரி உலகத்தில் ஒரு தாயை நீங்களும் பார்க்கவே முடியாது சிஸ்டர், அது உண்மை அப்படின்னு மேத்யூ சொன்னான். கெவின், மேத்யூ வாங்க. உங்களும் நீங்கள் மேலே ஏறி கொண்டாட போத்துறது, இதை மாதிரி ஒரு தாயை நீங்கள் மட்டும் இல்லை, நாங்களுமே பார்த்ததில்லை அப்படின்ற ஒரு அம்மா. அதனால் மேத்யூ சாப்பாடு போயிட்டாங்க. நல்லா மங்கள இசை முழங்க கடன் கடன் ஜாக்கிரதை கிடையாது. அவங்க போகிற இடம்லாம் இவங்க கூட போவாங்க. எப்படி நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னு எனக்கே தெரில. அப்போ உங்களுக்கு எப்படி புரியும் அது பாவம் நீங்கள் அப்படின்னு அடிக்கடி என்னை பார்த்து சொல்லுவாங்க. அதனால் அவங்க 2 பேரும் அவங்கள்ட்ட ஆசிரியர் வாங்குறது உண்மையிலேயே சாலை சிறந்தது. எங்களுடைய ஹெச்எம் பக்கத்தில் உலக மீட்பர் ஆண்கள் நடுநிலைப் பள்ளியில்
நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் எதுவும் பண்ணுவோம். அதனால் டீச்சரும் இந்த இடத்துல அவங்களுடைய ஆசிரியரை பெறுவதற்காக இவர்கள் இருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். Kita